ஸ்ரீவைகுண்டத்தில் 3 நாட்களுக்கு பின் மீட்கப்பட்ட பயணிகள் சிறப்பு ரயில் மூலம் பாதுகாப்பாக சென்னை வந்தடைந்தனர். அவர்களுக்கு உறவினர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சாந்தகுமார். அந்த பயணிகளுடைய மனநிலை தற்பொழுது எப்படி இருக்கு? சென்னையிலிருந்து கடந்த சனிக்கிழமை அன்று செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னையிலிருந்து புறப்பட்ட நபர்கள் அங்கு பெய்த அதீத கனமழையின் காரணமாக வெள்ளத்தில் சிக்கி அங்கு ரயில்வே நிலையத்திலேயே தங்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. ரயில் நிலையத்தில் முழுமையாக தண்ணீர் சூழ்ந்திருந்த காரணத்தினால் அந்த கடந்த 2 தினங்களாக அங்கு ரயில் நிலையத்தில் கடும் சிரமத்தை சந்தித்து தற்பொழுது சிறப்பு ரயில் மூலமாக அவர்கள் சென்னை வந்தனர். தற்பொழுது தாம்பரம் ரயில் நிலையத்தில் இந்த சிறப்பு ரயிலானது கடந்து சென்றிருக்கிறது. இந்த ரயிலில் பயணித்து வந்த பயணிகளிடம் அங்கு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் அங்கு பட்ட சிரமங்கள் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம். நீங்க ரயிலில் சென்றிருந்தீங்க, அங்க மழை வந்தது, வெள்ளம் வந்தது, என்ன மாதிரியான நிலை எங்க கிடைச்சது? உங்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் அங்க கிடைச்சதுங்களா? இல்லை, ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு நாள் எங்களுக்கு எதுவும் பெருசாக தெரியல. ஏன்னா அன்னைக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எப்படியாவது வெளியே போயிடலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறமே அந்த டேம் ஓப்பன் பண்ணி தண்ணி அதிகமானதுனால வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அட்லீஸ்ட் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு தான் இருந்தோம். நெக்ஸ்ட் டேவும் மழை இருந்ததுனால வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களே எங்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டோம். அப்போ நாங்கள் அங்கே பக்கத்தில் இருக்க அந்த உள்ளூர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து, அவங்க ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து எஃபர்ட் போட்டு குழந்தைங்களுக்காகன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது, பெரியவங்களுக்காகன்னு அப்படியே எல்லாருக்காகவும் அந்த கம்ப்ளீட்டா 3 வேளையுமே அவங்க அந்த ஃபுல் டே எங்களுக்கு எதுவுமே கொடுக்காம இல்லைன்னா எங்களால் இந்த அளவுக்கு சர்வை பண்ணியிருக்க முடியாது. அவங்க எல்லாருமே கடுங்காப்பி அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஹெல்த்தியாகவுமே கொஞ்சம் கொடுத்துட்டே இருந்தாங்க கண்டினியூஸா. ஸோ அவங்க கொடுத்த அந்த ஒரு உதவி மட்டும்தான் எங்களை அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருந்தது. அண்ட் ஈவினிங்ல இருந்து கொஞ்சம் ட்ரெயின்லயும் கரண்ட் இதுவாயிடுச்சு, சப்ளை கம்மி ஆயிடுச்சு, எல்லாம் இதுவாயிடுனால மெயினா எங்களுக்கு மாதிரி ஆளுங்களுக்கு கை குழந்தைங்க வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு சுத்தமா எதுவும் என்ன பண்றதுன்னு ஐடியாவே இல்லை. பெரியவங்களாவது ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றது அப்படின்றது. அந்த மக்களோட சப்போர்ட்னால ஓரளவுக்கு நாங்க அன்னைக்கு நைட்டை கடந்துட்டோம். நெக்ஸ்ட் டே கொஞ்சம் அந்த மழை நின்னதுனால ரெஸ்கியூ பீப்புள் வர முடிஞ்சுது. ரெஸ்கியூ பீப்புளுக்குமே நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த 3 கிலோமீட்டர்ஸ் நீங்க நடந்து போய் தான் நீங்க போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க ரொம்ப தயங்கினோம். ஏன்னா நாங்க போயிடலாம், பட் குழந்தைங்கலாம் அது ஏன்னா தண்ணி மூவிங்லேயே இருந்தது, அது நிக்கல. ஆக்சுவலா தண்ணி ஒரு ஃப்ளோ இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுல கண்டிப்பா நாங்க போனாலும் குழந்தைங்க தாண்ட முடியுமான்னு ஒரு டவுட்ஃபுல்லா தான் கிளம்பினோம். பட் அங்க இருந்தவங்க எல்லாருமே எங்களோட லக்கேஜா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லாரையும் தோல்ல தூக்கி வச்சு அந்த மாதிரி எங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா நாங்க அதையும் கடந்திருக்கிறது பெரிய ரிஸ்கா தான் எங்களுக்கு இருந்திருக்கும். அண்ட் அங்க ஊர்ல இருந்த ஒரு 15 வயசு 13 வயசு குழந்தைங்க மாதிரிதான் அந்த பசங்க. ஆனா அவங்களுமே அந்த தண்ணிக்குள்ள நின்று எவ்வளவு கனமான பையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எடுத்து எங்களை அந்த பாதையுமே கடக்கிறதுக்கு ரொம்ப உதவுனாங்க. ஸோ ரெஸ்கியூ பீப்புளுக்கும் தேங்க். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா அந்த பீப்புள்ஸ் அண்ட் ரெஸ்கியூ பீப்புள்ஸ் போத் ஆர் சேவ்ட் அவர் லைஃப். அவங்களுக்கு நாங்க வாழ்க்கையில எங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. எங்க உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. எங்க குழந்தைகளுக்கு உணவளிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களால தான் நாங்க இன்னைக்கு உயிரோட இருக்கோம்னே நாங்க சொல்லுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏதாவது எங்க சார்பா நாங்க பண்ணணும்னாலும் இல்ல மக்கள் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த மக்களும் இன்னும் ஃப்ளட்ல இருந்து தான் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க வீட்டுல இருந்த பொருளை வச்சு ஃபுல்லா எங்களை காப்பாத்தி விட்டுட்டாங்க. சோ இப்ப அவங்க வீட்டுல எல்லாம் எந்த பொருளும் இல்ல. வீட்டுக்கு ஆளுக்கு கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு ஒவ்வொரு வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி கொடுத்து அதுல சமைச்சு இந்த ட்ரெயின்ல வந்தவங்களுக்கு சமையல் போடுறது உலகத்துல எங்கேயுமே நடக்காது சார். அங்க நடந்தது அந்த ஒரு அற்புதம் நடந்தது. அந்த மக்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒருத்தருக்கு கூட இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் அவங்க என்ன முடியுமோ உப்புமாவோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்தியா என்ன கொடுக்கலான்னு பார்த்து பால், சத்து மாவு உருண்டை, இந்த மாதிரி அது ஒரு நார்மலா கூட செஞ்சு கொடுக்கல. அவங்க பார்த்து செஞ்சாங்க. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் டயர்ட் ஆகாத அளவுக்கு கம்ப்ளீட்டா ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடுங்காப்பி அப்படின்ற மாதிரி அந்த கொஞ்சம்
அதுவும் சூடா அந்த மாதிரி உடனே பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால தான் எங்களால கம்ப்ளீட்டா அந்த டேவை வந்து ஒரு தைரியமா போக்க முடிஞ்சது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இது. இன்னும் அவங்க இது இடத்துக்கு நாங்க போறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய ரிஸ்கை தாண்டி தான் போற மாதிரி. கம்ப்ளீட்டா பாம்பு, அட்டைப்பூச்சி இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாம அந்த தண்ணிக்குள்ள நிறைய போய்கிட்டு இருந்தது. அதெல்லாம் மீறி நாங்க போய் அங்க வாங்குறதும் இது பண்றதுமே நாங்களும் லைஃபை ரிஸ்க் பண்ணி தான் போறோமா. ஏன்னா குழந்தைங்களுக்காக நாங்க போய் தான் ஆகணும். ஸோ அது நாங்க போனது வந்து எங்களோட இதுனாலும் அதை தாண்டி அவங்க அங்கேயே இருந்து எங்களுக்கு கொடுத்தது வந்து அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த ஃப்ளட்ல இன்னும் அவங்க வந்து நிறைய பேர் ஃபேமிலி வந்து அங்கே தவிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எங்களுக்கு செஞ்சதோட அவங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்யணும்னு நாங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அண்ட் கவர்மெண்ட்டை வந்து கேட்டுக்கிறோம். அந்த ரயில் நிலையத்தில் எத்தனை நபர்கள் வந்து உங்களை போலயே சிக்கி தவிச்சாங்க? அந்த கிராம மக்கள் எவ்வளவு பேர் சேர்ந்து இந்த மொத்த நபர்களுக்கும் உதவி செஞ்சாங்க மேடம்? 1000 பேருக்கு மேல இருந்தாங்க சார். 1000 பேருக்கு மேல ரயில்ல இருந்தாங்க. ஒரு ஃபுல் ட்ரெயினே இருந்தது. அது வந்து ஃபுல்லா அந்த ட்ரெயின் ஒரு ஃபுல் ஆகணும்னா ஒரு சீட்டே இல்லாத அளவுக்கு ஃபுல்லா ரிசர்வ் ஆகி இருந்தது. பிளஸ் அந்த ஊர்ல வந்து ஒரு 100 பேர் கிட்ட தான் சார் இருந்தாங்க. சின்ன ஊர் தான் சார் அது. ஆனா அந்த மக்களோட அன்பு வந்து அவ்வளவு பெருசு சார். அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணாங்க சார். முதற்கொண்டு காலி ஆனா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க பாக்ஸை கம்ப்ளீட்டா காலி பண்ற அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அடுத்தும் ஒரு இது முடிஞ்சு அடுத்து இன்னும் ஒரு 10 பேர் 15 பேர் நிக்கிறாங்க இன்னும் சாப்பாட்டுக்குன்னா உடனே எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் என்னென்ன இருக்கு அப்போதைக்கு என்ன செய்ய முடியும், லெமன் சாதமோ என்னமோ லெமன் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க. கொஞ்சம் பேர் அவங்க வீட்டுல இருக்க மிளகாய் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அவங்க வீட்டுல இருந்து சேர்த்து ஏதாவது ஒரு டிஷ் அதுல பண்ண முடியுமோ அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணாங்க. யாருமே வந்து வீட்டுக்குள்ளேயே இல்லை. இந்த மழை இதுன்னு யாரும் வீட்டுக்குள்ளேயே இல்லை. எல்லாரும் அந்த கோயிலுக்குள்ளேயே இருந்து தட்டு கிளாஸ்ன்னு எதுனாலும் அவங்க இது எல்லாத்தையுமே எங்களுக்காக கொடுத்து, குழந்தைங்க இருக்குன்றனால நாங்கெல்லாம் வெளியே கூட்டிட்டு வர முடியாது குழந்தைய ட்ரெயினை விட்டு. ஸோ அதுக்காக எங்களுக்கு பிளேட்டு கொடுத்து அதில் சாப்பாடு கொடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லி அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க பெருசாக யோசிக்கவே இல்லை. இது இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ரிஸ்க்குன்னு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட இருக்கிற வச்சு நம்ம அந்த ஃப்ளட்ல எப்படி பாதுகாத்துக்கலாம்னு நினைச்சிருந்தாங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாருமே வந்து ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. நாங்கள் யாருமே அவங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு எங்களுக்கு கொடுத்ததுனால மட்டும்தான் இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். அது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு நாங்கள் என்ன சொன்னாலும் இது பண்ண முடியாது. ஏதாவது அவங்களுக்கு வந்து நாங்கள் செயல் மூலியமாக செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒருத்தராக போய் செய்ய முடியாது. எங்கள் சார்பாக கவர்மெண்ட் ஏதாவது அவங்களுக்கு நல்லா பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்போம். இல்லை ட்ரெயின் வந்து மழை பெஞ்சதுனால அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க சார். கொஞ்சம் முன்னாடியே ரயில்வேஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்து அவங்க கேன்சல் பண்ணியிருந்தா கூட எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். அந்த 2 days ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே இருந்தது பசங்களுக்கு சாப்பாடெலாம் இல்லாமல் வயசானவங்க எல்லாம் லைனில் நின்று அந்த ஊரில் இருக்க மக்கள் தான் கொஞ்சம் ஃபுட்டுலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதான் சார். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு அந்த ஹெலிகாப்டர்லாம் வந்து ஃபுட்டுலாம் கொடுத்தாங்க. அது 2 நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ட்ரெயின்லேயே இருந்தது. அங்கே தண்ணி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குழந்தைங்களாம் வச்சுட்டு ரொம்ப சாப்பாடு பசங்களுக்கு இல்லாமல் பசிக்குதுன்றாங்க. என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. எங்ககிட்ட இருந்த வரைக்கும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஃபுட்டு கொடுக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இல்லைம்மா, அந்த மழையினால தண்டவாளம் பிறண்டனால ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்க. எங்களுக்கு வந்து தண்ணி வசதி கிடையாது, சாப்பாடு வசதி கிடையாது. குழந்தைங்கள வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். நேற்று வந்து இதுலேருந்து சாப்பாடு கொடுத்தாங்க.